Lumos by Akshaya வழங்கும் இந்த எக்ஸ்பிளைனருக்கு மறுபடியும் உங்களை வரவேற்கிறேன். போன எக்ஸ்பிளைனர்ல உங்க ட்ரேடிங் ஆப்ல பை பட்டனை கிளிக் பண்ண உடனே எக்ஸாக்ட்டா என்ன நடக்குது அப்படின்னு டீடைலா பார்த்தோம். ஆனா இன்னைக்கு அதை விட முக்கியமான ஒரு கேள்விக்கு நாம பதில் கண்டுபிடிக்க போறோம். ட்ரேட் எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த ஷேரோட பிரைஸ உண்மையில யாரு முடிவு பண்றாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நேத்து ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் 100 ரூபாய்க்கு ட்ரேட் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தா அது 108 ரூபாய். நாளைக்கு திடீர்னு 95 ரூபாய்க்கு கூட குறையலாம். ராத்திரியோட ராத்திரியா அந்த கம்பெனில எந்த ஒரு பெரிய மாற்றமும் நடக்கல. அவங்க ஃபேக்டரிஸ், அவங்க ப்ராடக்ட்ஸ், எம்ப்ளாயீஸ் எல்லாமே அதேதான். அப்புறம் ஏன் பிரைஸ் மட்டும் ஒவ்வொரு செகண்டும் அப்படி மாறிக்கிட்டே இருக்கு? Okay, let's dive into this. The Manic Mr. Market. லெஜெண்டரி இன்வெஸ்டர் பெஞ்சமின் கிராஹம் இத பத்தி ரொம்ப அழகா ஒரு உதாரணம் சொல்றாரு. மிஸ்டர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு இமேஜினரி பிசினஸ் பார்ட்னரை அவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இந்த மிஸ்டர் மார்க்கெட் ரொம்ப எமோஷனலான ஆளு. தினமும் உங்க வீட்டு கதவை தட்டி அவரோட மூடுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிரைஸ்ல ஷேர்ஸை வாங்கவோ விற்கவோ கேட்பாரு. உண்மையில ஸ்டாக் மார்க்கெட்டும் ஷார்ட் டேர்ம்ல இப்படிதான் வேலை செய்யுது. இது நம்ம லோக்கல் மார்க்கெட்ல காய்கறி வாங்குற மாதிரியோ இல்ல ஒரு மூவி டிக்கெட்டுக்கு பேரும் பேசுற மாதிரியோ தான். ஆயிரக்கணக்கான பயர்ஸ் அவங்க கொடுக்க தயாரா இருக்கிற பிட் பிரைஸ சொல்றாங்க. அதே சமயம் செல்லர்ஸ் அவங்க விற்க தயாரா இருக்கிற ஆஸ்க் பிரைஸ சொல்றாங்க. டிமாண்டும் சப்ளையும் எப்போ மீட் ஆகுதோ, அதாவது ரெண்டு பிரைஸும் மேட்ச் ஆகுறப்போ ட்ரேட் நடக்கும். அதுதான் அந்த செகண்டுக்கான புது மார்க்கெட் பிரைஸ். இங்க ஜோல் கிரீன்பிளாட் அப்படிங்கிற இன்வெஸ்டர் ஒரு முக்கியமான விஷயத்தை எம்பசைஸ் பண்றாரு. பிரைஸ் வேற, வேல்யூ வேற. பிரைஸ் அப்படிங்கிறது thousands ஆஃப் இன்வெஸ்டர்ஸோட டெய்லி எமோஷன்ஸ், அதாவது மிஸ்டர் மார்க்கெட்டோட மூட் ஸ்விங்ஸை பொறுத்தது. ஆனா வேல்யூ, அதாவது ஒரு கம்பெனியோட இன்ட்ரின்சிக் வேல்யூ, அவங்களோட உண்மையான ஏர்னிங்ஸ், ஆசெட்ஸ் மற்றும் நிஜமான பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் அமையும். ஸோ மார்க்கெட்டோட மூட நாம எப்படி மெஷர் பண்றோம்? ஹவு இண்டைசஸ் ஆக்சுவலி ஒர்க்னு பார்க்கலாம். நிறைய பிகினர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, சென்செக்ஸ் அல்லது நிஃப்டி 50 அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற மொத்த 5000 லிஸ்டட் கம்பெனிஸோட சிம்பிள் ஆவரேஜ்னு. பட் ஆக்சுவலி அது உண்மை இல்ல. இண்டெக்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் வேலை செய்யுது. அதாவது கரண்ட் ஷேர் பிரைஸை பப்ளிக்குக்காக ட்ரேட் பண்ண அவைலபிளா இருக்கிற ஷேர்ஸ் கூட மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணுவாங்க. ப்ரொமோட்டர்ஸ் அல்லது கவர்மெண்ட் லாக் பண்ணி வச்சிருக்க ஷேர்ஸை இதுல கணக்குல வராது. அண்ட் திஸ் பிரில்லியன்ட்லி இல்லுஸ்ட்ரேட்ஸ் மார்க்கெட் எவ்வளோ வேகமா செயல்படுது அப்படிங்கிறத. வெறும் 15 செகண்ட்ஸ், ஆமாங்க, லைவ் மார்க்கெட் ஹவர்ஸ்ல ஒவ்வொரு 15 செகண்ட்ஸ்க்கும் என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சி ஆல்கோரிதம்ஸ் இந்த இண்டெக்ஸ் வேல்யூஸை ரீகால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பயர்ஸும் செல்லர்ஸும் தொடர்ந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புது மார்க்கெட் ப்ரைஸஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இந்த கண்டினியூஸ் 15 செகண்ட் லூப்னால தான் இண்டெக்ஸ் ஒவ்வொரு செகண்டும் ஸ்க்ரீன்ல மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ மார்க்கெட்டை உண்மையில யாரை கண்ட்ரோல் பண்றான்? லெட்ஸ் டாக் அபவுட் த பிக் மனி மூவர்ஸ். மார்க்கெட் டிமாண்ட் அண்ட் சப்ளையை பெருசா கண்ட்ரோல் பண்றவங்கள நாம 2 வகையா பிரிக்கலாம்: எஃப்ஐஐஸ் மற்றும் டிஐஐஸ். எஃப்ஐஐஸ், அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இந்தியாவுக்கு வெளியில இருந்து பெரிய அளவுல பணத்தை உள்ள கொண்டு வருவாங்க. இவங்க குளோபல் நியூஸ், கரன்சி சேஞ்சஸ்க்கு ரொம்பவே ரியாக்டிவா இருப்பாங்க. இதனால மார்க்கெட்ல வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும். ஆனா டிஐஐஸ், அதாவது டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஊரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இவங்க மார்க்கெட்டை ஸ்டேபிளைஸ் பண்ற ஒரு லாங் டேர்ம் ஆங்கரா செயல்படுவாங்க. இந்த டொமெஸ்டிக் ஆங்கர் எவ்வளவு பவர்ஃபுல்னு இந்த நம்பரை பார்த்தா உங்களுக்கு புரியும். 26,632 கோடி. ஏப்ரல் 2025ல மட்டும் மந்த்லி எஸ்ஐபி மூலமா இவ்ளோ பெரிய அமௌண்ட் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வந்திருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட இந்த ஸ்டடி ட்ரிப் ஆஃப் மணி டிஐஐஸ் கிட்ட எப்பவுமே ஒரு பெரிய பர்ச்சேசிங் பவரை வச்சிருக்கும். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பயந்து விற்கும்போது இந்த டொமெஸ்டிக் மணி உள்ள வந்து ஷேர்ஸை வாங்கும். இது மார்க்கெட் ரொம்ப கீழே விடாம தடுக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான குஷன். ரைட். இன்ஸ்டிடியூஷனல் மணி சும்மா ரேண்டமா மூவ் ஆகாது. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இப்போ கரண்ட் ஆர்பிஐ ரிப்போ ரேட் 5.25%ல இருக்கு. ரிப்போ ரேட் அப்படிங்கிறது சென்ட்ரல் பேங்க் மத்த கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு கொடுக்கற கடனுக்கான வட்டி விகிதம். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் மொத்த எக்கானமியோட பணப்புழக்கத்தை தீர்மானிக்கிற ஹார்ட் பீட். இதோட செயின் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஆர்பிஐ ரீப்போ ரேட்டை ஏத்துனா நேச்சுரலா நாம வாங்குற லோன்ஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் ஆகிடும். லோன்ஸ் எக்ஸ்பென்சிவானா மக்கள் செலவு பண்றத குறைப்பாங்க, கம்பெனிஸோட growth அடி வாங்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமாகும்போது பேங்க் எஃப்டி மாதிரி சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மக்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா தெரியும். இதனால என்னாகும்? ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து பணம் வெளியில போக ஆரம்பிக்கும். டிமாண்ட் குறைஞ்சு சப்ளை அதிகமாகும்போது ஷேர் பிரைசஸ் ஆட்டோமேட்டிக்கா கீழே இறங்கும். Section 5. Price versus intrinsic value. Let's get back to the basics. So the crucial point is, லாங் டேர்ம்ல ஒரு ஷேர் பிரைஸை நிஜமா எது ஏத்துது? ஒரு கம்பெனியோட இன்ட்ரின்சிக் வேல்யூ வளரும்போது தான் பிரைஸ் ஏறும்.
நல்ல குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், அதிக ப்ராஃபிட்ஸ், புது ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்றது, பெரிய ஆர்டர்ஸ் கிடைக்கிறது, இது எல்லாமே பிசினஸை ஸ்ட்ராங் ஆக்கும். ஒரு பிசினஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். எஃப்ஐஐஸ் மற்றும் டிஐஐஸ் வாங்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஸ்ட்ராங்கான டிமாண்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் பிரைஸை மேல கொண்டு போகும். அதே மாதிரி நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்ஸ் பிரைஸை கீழே இறக்கிடும். மோசமான earnings, குளோபல் இவெண்ட்ஸ், எக்கனாமிக் ஸ்லோடவுன்ஸ் அல்லது ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட சொந்த ஷேர்ஸை அதிகமா விற்கிறது. இது எல்லாமே இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ரெட் ஃபிளாக். இதை பார்க்கும்போது எல்லாரும் பயந்து வித்துட்டு வெளியில போக நினைப்பாங்க. ஸோ சப்ளை அதிகமாகி பேனிக் செல்லிங் நடக்கும்போது பிரைஸ் அதல பாதாளத்துக்கு போகும். இந்த மாதிரியான ஏற்ற இறக்கங்களை சமாளிக்க லெஜண்ட் பீட்டர் லிஞ்ச் பிசினஸஸை 4 வகையா பிரிக்க சொல்றாரு. நீங்க வச்சிருக்கிறது வேகமா வளரும் ஃபாஸ்ட் க்ரோவரா, இல்ல ரெகுலரா டிவிடெண்ட் கொடுக்கற ஸ்டால்வர்ட்டா, எக்கானமிக்கு ஏத்த மாதிரி ஏறி இறங்கும் சைக்ளிக்கலா, அல்லது நஷ்டத்திலிருந்து மீண்டு வரும் டர்ன் அரவுண்டா? நீங்க எந்த வகையான பிசினஸ் வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சா பிரைசஸ் ஏறி இறங்கும்போது பயப்படாம ஹோல்ட் பண்ண முடியும். ஜூல் கிரீன்பிளாட்டோட இந்த கோட்டை கவனிங்க. ஒரு $multi-billion கம்பெனியோட உண்மையான மதிப்பு வாரம் வாரம் பெருசா மாறிடாது. ஆனா அதோட ஷேர் பிரைசஸ் கண்டிப்பா ஏறி இறங்கும். பிகினர்ஸ் கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். ஷார்ட் டேர்ம் பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் எப்பவுமே உண்மையான வேல்யூவை காட்டாது. ஸோ அதை பார்த்து பதட்டப்படக்கூடாது. Okay, let's bust some common myths right now. புது இன்வெஸ்டர்ஸ்க்கு நிறைய தப்பான அசம்ஷன்ஸ் இருக்கும். முதல் மித், நீங்க வாங்கின உடனே பிரைஸ் ஏறும்னா எந்த அவசியமும் இல்ல. ரெண்டாவது, 5000 rupees ஷேர் எப்பவுமே 50 rupees ஷேரை விட சிறந்தது கிடையாது. மூணாவது, விலை கம்மியா இருக்கிற பெனி ஸ்டாக்ஸ் எப்பவுமே மலிவானதில்ல, அது ஒரு மோசமான கம்பெனியா கூட இருக்கலாம். கடைசி மித், பிரைஸ் கீழே இறங்குறது எல்லாமே கம்பெனி ஃபெயில் ஆகுதுன்னு அர்த்தம் இல்ல, அது வெறும் மார்க்கெட் ரியாக்ஷனா கூட இருக்கலாம். ஐ ரிப்பீட், பிரைஸ் வேற, வேல்யூ வேற. இந்த மொத்த எக்ஸ்பிளைனரையும் சுருக்கமா சொல்லணும்னா, ஷார்ட் டேர்ம்ல ஷேர் பிரைசஸ் அப்படிங்கிறது வெறும் நியூஸ், எஃப்ஐஐ ஃப்ளோஸ் மற்றும் இமோஷன்ஸை பொறுத்து டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் நடக்கிற ஒரு போர். ஆனா லாங் டேர்ம்ல ஒரு ஷேர் பிரைஸ் அந்த கம்பெனியோட நிஜமான earnings மற்றும் இன்ட்ரின்சிக் வேல்யூவை பொறுத்து தான் வளரும். ஒரு இன்வெஸ்டரா உங்களோட வேலை ஷார்ட் டேர்ம் சத்தத்தை இக்னோர் பண்ணிட்டு லாங் டேர்ம் பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்றது தான். இப்போ உங்க மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும். 50 ரூபாய் ஷேர் மலிவானதில்ல, 5000 ரூபாய் ஷேர் விலை உயர்ந்ததில்லனா ஒரு கம்பெனியோட உண்மையான மதிப்பு எவ்வளோன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? How do you know if a share is actually expensive or cheap? இத பத்தி தான் நம்மளோட அடுத்த எக்ஸ்பிளைனர்ல ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். Follow Lumos by Akshaya for more investing basics.